வணக்கம். இன்னைக்கு நம்முடைய புதுக்கோட்டையில லெவல் கிராசிங் 372, லெவல் கிராசிங் 376, கருவேப்பிலான் மற்றும் திருவாப்பூர் அந்த இடத்துல அமையவிருக்கின்ற ரயில்வே மேம்பாலங்கள் அது சம்பந்தமான இன்னைக்கு மீட்டிங் தான் இன்னைக்கு நடந்தது. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர், ரயில்வே துறை சார்ந்த அதிகாரிகள், தேசிய நெடுஞ்சாலைத்துறை, நம்முடைய ஸ்டேட் ஹைவே இங்க நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், ஒரு நில கையகப்படுத்துற அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாரும் இன்னைக்கு நான் வரவழைச்சிருந்தேன். நான் ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த 2 ரயில்வே மேம்பாலங்கள் வர வேண்டிய மேம்பாலங்கள், ஒன்று நம்ம கருவேப்பிலான் மேம்பாலம், சரி, இன்னொன்று திருவாப்பூர் மேம்பாலம். இது கிட்டத்தட்ட 15 வருஷமா நீண்ட கால ஒரு கோரிக்கை. புதுக்கோட்டை இங்க நகரத்துல போக்குவரத்து நெரிசலும், பல்வேறு சில சமயங்கள் விபத்துகள் கூட. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம்னா இந்த 2 லெவல் கிராசிங், ரயில்வே லெவல் கிராசிங் கண்டிப்பா ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட வேண்டும்ங்கிறதுதான் நீண்டகால கோரிக்கையா இருந்தது. மிகப்பெரிய ஒரு நீண்டகால ஒரு தொய்வு இருக்கு, அது மறுக்கிறதுக்கே கிடையாது. நான் இந்த 1 வருஷம் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து உங்களுக்கு அந்த டிஷா மீட்டிங்ல நான் கேள்விகள் கேட்டிருக்கிறேன். நான் ஏன் இதனால டிலேன்னு சொல்லிட்டு இருந்தது. இப்போ நம்ம ஊர் என்ட்ரன்ஸ்ல, புதுக்கோட்டை என்ட்ரன்ஸ்ல லெவல் கிராசிங் 372 கருவேப்பிலான் அந்த லெவல் கிராசிங்ல பொறுத்த வரைக்கும் அது அந்த லெவல் கிராசிங் அந்த இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் ஹைவேல இருக்கு, தேசிய நெடுஞ்சாலை ஒட்ட பகுதியில். இதுல என்னன்னா, தேசிய நெடுஞ்சாலைக்கும் நம்மளோட மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கும் சில குழப்பங்கள் அது தீர்க்கப்பட்டு இப்போ அந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்முடைய கருவேப்பிலான் அந்த லெவல் கிராசிங் பொறுத்த வரைக்கும் முழுமையா தேசிய நெடுஞ்சாலைத்துறையை அவங்க எடுத்து பண்றதுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அந்த நில கையப்படுத்துறதுக்கு உண்டான அந்த காஸ்டா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த பாலம் கட்டுறதுக்கு உண்டானதா இருக்கட்டும், எல்லாமே தேசிய நெடுஞ்சாலைத்துறை அவங்களே அதை பொறுப்படுத்திக்கிட்டாங்க. அந்த மொத்த அந்த நில கையப்படுத்துறதுக்கு உண்டான நஷ்டீடு அது முதற்கொண்டு அவங்களே தான் கொடுக்க போறாங்க. இது என்னன்னா, இந்த லெவல் கிராசிங் பொறுத்த வரைக்கும், இந்த கருவேப்பிலான் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய திருச்சி காரைக்குடி அந்த தேசிய நெடுஞ்சாலை அந்த திட்டத்தோட சேர்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட 2000 கோடி இந்த திட்டம். அதுல இந்த லெவல் கிராசிங் சேர்த்திருக்கிறாங்க. இப்ப என்னன்னா, அது கிட்டத்தட்ட அந்த பல்வேறு அப்ரூவல்ஸ் அதெல்லாம் கடந்து இப்போ கிட்டத்தட்ட அது ஓகே கிளியர் பண்ணிட்டாங்க. இப்ப என்னன்னா, இந்த நான் என்ன சொல்லியிருக்கிறேன், நீங்க திருச்சி காரைக்குடி அந்த முழுமையான இதை விட நான் போக்கஸ் பண்றது என்னன்னா, இந்த லெவல் கிராசிங் மாத்திரம் தான். இந்த லெவல் கிராசிங் நம்ம கருவேப்பிலான் சீக்கிரமே அது அங்க ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் வரணும். இப்போ அதுக்கு டிசைன் ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம், ரோட்டரி ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒண்ணு வரப்போகுது அந்த இடத்துல. அதை பொறுத்த வரைக்கும் அதுக்குண்டான எவ்வளவு நிலம் அதுக்கு தேவைப்படுது எல்லாமே அவங்க இது பண்ணிட்டாங்க. இந்த பிப்ரவரி மாசம் பொறுத்த வரைக்கும் நிலங்கள் எவ்வளவு நிலம் தேவைப்படுது, இது எவ்வளவு, என்னென்ன சர்வே நம்பர், அந்த டீடைல்ஸ் அவங்க இந்த பிப்ரவரி மாசத்துல தேசிய நெடுஞ்சாலைத்துறை இந்த நிலம் கையகப்படுத்துற அந்த துறை கிட்ட அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அது கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் அந்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கு டெண்டர் ஸ்டேஜ் வரைக்கும் போய் ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 12 மாசம் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் பல்வேறு அப்ரூவல்ஸ், ஏன்னா சில இடங்கள்ல நீர்நிலைகள் இருக்கு, நீர்நிலைகள்லாம் அதுல நம்ம வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் பப்ளிக் அவங்ககிட்ட இருந்து அப்ரூவல்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா ஒரு நீண்ட ஒரு நெடிய ஒரு ஆலோசனை இருந்தது. அதுக்கப்புறம் நம்முடைய 370 லெவல் கிராசிங் 376 நம்முடைய திருவாப்பூர் அங்க பொறுத்த வரைக்கும் அதுவுமே நீண்ட கால ஒரு வர வேண்டிய ஒரு இது. அங்க என்னன்னா, சில வேலைகள் நிறைய நடந்திருக்கு. என்ன வேலைகள்னா, அந்த திருவாப்பூர் லெவல் கிராசிங் பொறுத்த வரைக்கும் அங்க நிறைய நிலம் கையகப்படுத்த வேண்டியிருந்தது. அந்த நிலம் கையகப்படுத்துற அந்த நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. எங்கெங்கெல்லாம் நிலம் கையகப்படுத்த நோட்டீஸ் கொடுத்து அந்த ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் இனி மேக்சிமம் இனி ஒரு 2 மாசத்துல அது முடிஞ்சிரும். ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க அடுத்த சில வாரங்கள்ல டெண்டர் விட்டு அந்த ரயில்வே அவங்களுக்கு உண்டான ரயில்வே இந்த பாலம் கட்டும் போது அந்த டிராக்குக்கு மேல வருது பாத்தீங்களா, அந்த டிராக்குக்கு மேல வர்றது ரயில்வே துறை அவங்க அதை செய்வாங்க. இரு பக்கங்களை நெடுஞ்சாலைத்துறை செய்வாங்க. இப்போ அந்த டிராக்குக்கு மேல ஒர்க் அவங்க 2 மாசத்துல அவங்க
அவங்க ரயில்வே துறை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த டெண்டர் விட்டு அவங்க வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அங்க பொறுத்த திருவாரூர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேலைகள் சீக்கிரம் நடக்கும். ஓரளவு நம்ம என்னன்னா ஒரு ஆகஸ்ட் மாசம் வந்து பொறுத்த வரைக்கும் ஓரளவு வந்து அந்த ரயில்வே கேட்டுக்கு மேலே அந்த ரயில்வே மேலேயும் சரி இரு பக்கமும் சரி அந்த வேலையை வந்து ஆரம்பிச்ச நெடுஞ்சாலைத்துறையும் அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என்ன இது இந்த மீட்டிங் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னா, இது புதுக்கோட்டை மக்களுக்கு, இந்த புதுக்கோட்டை நகரத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு திட்டம், நீண்ட கால திட்டம். ரொம்ப காலம் தாழ்த்தி இப்போ நம்ம இது போயிட்டு இருக்கிறது. இனிமே ஃபர்தரா எந்த டிலேஸ் இருக்கக்கூடாது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா உங்க சார் ஒரு நெடுஞ்சாலைத்துறையிலயோ இல்ல தேசிய நெடுஞ்சாலைத்துறையிலயோ இல்ல ரயில்வேஸ்லயோ இல்ல நில கையகப்படுத்தலையோ ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு ஏதாவது ஃபைல் மூவ் ஆகணும், இல்ல உங்களுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சரவையில் ஏதாவது ஒரு ஒப்புதல் வேணும், இல்ல ஃபண்டிங் இஷ்யூ எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா உங்கள் சார்பாக நான் இதை கொண்டு போறேன்னு சொல்லியிருக்கேன். மேற்கொண்டு இந்த 2 லெவல் கிராசிங் நம்ம திருவாரூரா இருக்கட்டும், கருவேப்பிலான இருக்கட்டும், இனியும் டிலே இருக்கக்கூடாது. எவ்வளவு சீக்கிரமா அதை முடிக்க முடியும் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா திருவாரூர் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாசத்துல வேலை முழுவீச்சு ஆரம்பிச்சிருவாங்க. கருவேப்பிலான் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப அந்த நில கையெழுத்திற்கு அந்த டீடைல்ஸ் கொண்டு அவங்க தேசிய நெடுஞ்சாலை கொடுக்க போறாங்க. கொடுத்துட்டாங்கன்னா அந்த லேண்ட் அக்விசிஷன் பொறுத்த வரைக்கும் அந்த நோட்டீஸ் கொடுத்து அவங்களுக்கு நஷ்டீடு கொடுத்து அதுக்கப்புறம் இந்த மற்ற ப்ரொசீஜர்ல முடிக்கிறதுக்கு எப்படி 12 மாசம் ஆயிரம். 12-16 மாசம் கழிச்சு டெண்டர் ஸ்டேஜுக்கு போகும் உங்களுக்கு. இது சம்பந்தமான மீட்டிங்னா இந்த மீட்டிங் பொறுத்த வரைக்கும் ரெகுலரா இனிமே வந்து ஒன்ஸ் இன் 2 months 3 months இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையா போச்சு, ஃபைல் எதுவும் மூவ் ஆகல அப்படியே தயவுசெய்து என் நம்பருக்கு என்னோட அலைபேசிக்கு நீங்க என்ன அழைக்கலாம். நான் உங்க சார்பா நான் பேசுறேன். இது புதுக்கோட்டை இந்த தொகுதி மக்களுக்கு இது நீண்ட காலமாக இது நிறைவேற்றப்படாத ஒரு திட்டம். இனிமே இந்த காலகட்டம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம இந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு உண்டான நம்மளுடைய முயற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப அதிர்ச்சியான தகவலுங்க. அது தனியார் விமானங்களா இல்லாட்டி தனியார் விமானம். ரொம்ப அதிர்ச்சியான தகவல் நீங்க சொல்ற தகவல். அங்க மகாராஷ்டிரால வந்து மிக முக்கிய ஒரு அரசியல் சக்தியாக இருந்தவர் ஒரு அஜித் பவார். இப்பதான் சமீபத்துல அவர் சரத் பவார் அவருக்கும் சரி அஜித் பவாருக்கும் 2 பிரிஞ்சிருந்தாங்க. ஆனா 2 பேருக்கும் ஒரு சமரசம் அடைஞ்சு அந்த 2 இயக்கங்களும் பொறுத்த வரைக்கும் ஒரே இயக்கமா இருந்து 2 பிளவுபட்டாங்க. இப்போ 2 பேருமே சமரசமாகி அடுத்து வந்து செயல்படுற மாதிரி ஒரு செய்திகள் நம்ம கேள்விப்படும் பொழுது இது மகாராஷ்டிரா மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு, அந்த இயக்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு பாக்குறோம். இன்னொன்னு இந்த விஷயத்துல முக்கியமா சொல்ல வரும்போது இந்த விமான விபத்துகள், நான் இன்னைக்குனா உலகத்திலேயே விமான போக்குவரத்து அதிகமாயிட்டு இருக்கிற நாடுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா தான். வேகமா ஒரு வளர்ச்சி நம்ம நாட்டிலே வேகமா ஒரு துறை வளர்ந்துட்டு இருக்குன்னா அது வந்து விமான போக்குவரத்து துறை. இனி ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல உலகத்திலேயே அதிக வளர்ச்சி அடைந்த அந்த விமான போக்குவரத்து துறை பத்தி அதிகமா வளர்ச்சி அடைகிற ஒரு நாடா இருக்க போகுது. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு உண்டான ஒரு இது போன்ற விபத்தினை தவிர்க்கக்கூடிய சரி இது வச்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நானே பலமுறை நான் ரெகுலரா வந்து விமானத்துல பயணிக்கிறவன் தான். பார்க்கும்போது இனியும் நம்முடைய விமான போக்குவரத்து துறை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் நடக்காம பார்த்துக்கணும். சமீபத்திலோட நீங்க கேள்விப்பட்டு போயிருக்கோம், இண்டிகோ ஏர்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேர்ஸ் எல்லாம் பயங்கரமாகி நிறைய கேன்சலேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க. அது எதனால நடந்ததுன்னா, ஒரு விமானம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைலட் ஓட்டுறாருன்னா குறிப்பிட்ட இவ்வளவு நேரம் தான் ஓட்ட முடியும், ஒரு வாரத்துக்கு இத்தனை நாள் அவருக்கு விடுமுறை இருக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு. அதெல்லாம் மீறி அந்த விமானம் அவங்க செயல்பட்டதுனாலதான் அந்த அரசு நடவடிக்கை எடுத்ததுனால ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஷார்டேஜ், பைலட் ஷார்டேஜ். இத்தனை ஏர்கிராஃப்ட் வச்சிருக்கேன், இத்தனை ரூட்ஸ் ஆப்ரேட் பண்றியா, மினிமம் இவ்வளவு பைலட்ஸ் இருக்கணும். ஆனா அந்த விதிமுறைகள் இப்படி ஆப்ரேட் பண்ணாததுனால அது அரசாங்கம் தெரிவிச்ச உடனே கிட்டத்தட்ட சம்பிச்சு போச்சு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு நிறைய பைலட் ஷார்டேஜ் இருக்காங்க. இந்த பைலட் ஷார்டேஜ் நிவர்த்தி பண்றதுக்கு 1 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. இது மாதிரி விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாதுகாப்பான விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் விமான போக்குவரத்து துறைக்கு பொறுத்து இனி கவனம் செலுத்தணும், அரசாங்கம் கவனம் செலுத்தணும். நீங்க விமான டிக்கெட் மாத்திரம் கிடையாது, முக்கியமான இந்த மாதிரி பாதுகாப்பு அம்சங்கள் வந்து இந்த விமான கம்பெனிகள் முறையா செயல்படுத்துறாங்களாங்கிறது நம்ம பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க. வந்து மதுரையில வந்து தளபதி ஒரு கருத்தை சொல்றாரு, இப்படியே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயோட அப்பா வந்து கூட்டணிக்கு வரதுக்கு பகிரங்கமா அறிவிச்சிருக்காரு. அதாவது சகோதரர் ஒரு கருத்து சொன்னாரு, இந்தியா கூட்டணியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தா சொல்லிட்டு இருக்காங்க, பல்வேறு கருத்துக்களை சொல்லி சொன்னாரு. ஆனா ஒரே கருத்தை நாங்க எல்லாரும் சொல்றோம். என்ன கருத்துனா, மதவாத சக்திகள் தமிழ்நாட்டுல வளர்ந்து விடக்கூடாது என்ற ஒற்றை கருத்து வந்து நாங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஒரு கருத்தின் அடிப்படையில இந்த கூட்டணி நீடிக்கும் வலுப்பெறுங்கிறத நான் இன்னைக்கு சொல்ல விரும்புறேன்.
இன்னொரு நீங்க சொன்னீங்க, நீங்க நம்ம மதுரையில ஒரு சம்பவம், அண்ணன் தளபதி அவர் எம்எல்ஏ சொன்னதை சொன்னீங்க. குறிப்பா நம்முடைய சகோதரர் மாணிக்கம் தாகூரும் நம்ம சகோதரி ஜோதிமணி அவங்களை பத்தி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை படிச்சேன் நான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவர் சகோதரர் ராகுல் காந்திக்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் ஒரு நட்புணர்வு இருக்கு. அரசியலை கடந்த ஒரு நட்புணர்வு அந்த இரண்டு தலைவர்கள் இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கடந்து செல்வோம்னு நான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு இயக்கத்திலையும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா எந்த நோக்கத்துக்காண்டி இந்த கூட்டணி இருக்குன்னு பார்க்கும்போது அந்த நோக்கத்துக்காண்டி இந்த கூட்டணி நீடிக்கும் வலுப்பெறும் நான் சொல்றேன். நீண்ட நாட்களாகவே காங்கிரஸ் தாவேக்கோட போக்குவரத்தை தொடர்ந்து பேசிட்டு இன்னைக்கு ஓப்பனாவே அவங்க வந்து கூட்டணி கலைப்பு பல பேர் எப்படி கூட்டணி திமுக கூட்டணி ஒரு பிளவு ஏற்பட்டு ஏதாவது அங்க சகோதரர் விஜய் கூட போவாங்களா, இல்ல ஏதாவது அங்க வேற அங்க போவாங்களா நீங்க நினைக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க. அந்த ஆசை நிறைவேறாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏங்க சரி சரி, அதான் என்னன்னா நீங்க சீட்டு 234 சீட்டோட நிக்கலாம், 234 சீட்டோட நிக்கலாம். ஆனா வெற்றி பெறணும். அதோட எனக்கு இத்தனை சீட்ல நான் கண்டிப்பா ஜெயிப்பேன், கூட்டணியில நின்னா நான் ஜெயிப்பேன்னு வரும்போது அந்த அரசியல் அந்த இயக்கத்துடைய தலைவரா இருக்கட்டும், அந்த இயக்கத்தோட நிர்வாகிகள் என்ன முடிவு எடுப்பாங்க? எதுல வெற்றி பெற முடியுமோ, எதுல வெற்றி பெற முடியுமோ. போட்டியா இருக்கும்போது 70 சீட் இறங்குறாங்க. விஜய் ஓடுற கூட்டம் வேற எந்த கட்சியும் தெரியும். அது நீங்க அதாவது காங்கிரஸ் தலைமை அவங்க முடிவு எடுக்கணும். இன்னொரு கட்சி எடுக்கிற முடிவை நான் சொல்ல முடியாது. என்ன ஒரு அடிப்படை அரசியல்வாதியை நான் சொல்லும் பொழுது எந்த ஒரு அரசியல் தலைவரும் அரசியல் ஒரு இயக்கத்துல நிர்வாகியும் அப்போ நம்ம இந்த கூட்டணி போனா எக்ஸ்ட்ரா சீட்டு கிடைக்கலாம், ஆனா அங்க வெற்றி பெற முடியுமா? அப்போ இதுல இருக்கும்போது கண்டிப்பா நம்ம வெற்றி பெறலாம். அந்த அடிப்படையில தான் அரசியல் இயக்கங்களும் அந்த தலைவர்கள் முடிவெடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க காங்கிரஸ் அதை நம்பி சகோதரர் விஜய் கூட்டணிக்கு போய் இன்னைக்கு அங்க இது மாதிரி வாய்ப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். கடந்த வாரம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிய தினகரன் கடுமையா சாடி வந்த நிலையில தற்போது பங்காளி தந்தை எதிர்ப்பாங்க. அரசியல்ல இதெல்லாம் சகஜம் அப்பான்னு சொல்லுவீங்கல்ல, அப்படியே எடுத்துக்கணும். நம்ம இதெல்லாம் நீங்க முதிர்ச்சி அடைந்த அரசியல் தலைவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கணும். நான் கத்துக்குட்டி வந்திருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணியில இருந்தாலும் நீடிக்கணும். அதாவது கொள்கையின் அடிப்படையில் கூட்டணியில் நம்ம சேரணும். நம்ம இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு அரசியல் எல்லாம் மாறி ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா இப்ப என்கிட்ட அடுத்து நான் சொன்ன அதுக்கு ஒரு கேள்வி நீங்க வச்சிருப்பீங்க, அது அவரு வச்சிருக்கிறாரு. நான் என்னை பொறுத்த வரைக்கிறேன்னா நான் துரை வைகோ கிட்ட நீங்க சொல்ல இந்த கேள்வி கேட்கிறீங்க, கொள்கையின் அடிப்படையில கூட்டணி நம்ம சேர்றோம். இதுல ஒரு காலப்போக்கில் ஒரு மனக்கசப்பு வரும்போது கூட்டணி வெட்டி போறாங்க. இப்போ நீங்க அவங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் அண்ணன் எடப்பாடியா இருக்கட்டும், அண்ணன் டிடிவியா இருக்கட்டும், ஒரே இயக்கத்துல இருந்து வெளியே போனாங்க. இன்னைக்கு அவங்க சேர்றாங்க, அது அவங்களுடைய விருப்பம். அது ஆனா எந்த கூட்டணி நல்ல கூட்டணி, எந்த கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி, எந்த கூட்டணிக்கு நம்ம வாக்கு போட முடிவெடுக்கிற யாரு? ஜனங்க. அவங்க தேர்தல்ல முடிவு சொல்லும், இந்த முடிவு சரியா, இந்த இயக்கம் பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியில போய் சேர்ந்தது சரியா, இல்ல இது சந்தர்ப்பவாதம், எப்படி இவங்க போய் சேரலாம் அப்படிங்கிற ஒரு பதில் எலெக்ஷன் முடிஞ்சு அந்த வாக்குகள் எண்ணும் பொழுது தெரியும். ஜனநாயக நீதிமன்றத்துல பாலா அரசியல் அதாவது ஜனநாயகன் படத்தை பத்தி எனக்கு தெரியாதுங்க. ஆனா நான் சொல்ற வரைக்கும் நான் பத்திரிகையில் உங்க பத்திரிகையில் சில நாளேடுகளை படிச்சேன். நான் இந்தந்த காரணங்களுக்காண்டி சென்சார் போர்டுல சில பேர் அதிகாரிகள் இந்த படம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுல வேறுபடுறேன். நீங்க இப்ப சில சமீப காலங்கள்ல சில வருடங்கள்ல சில படங்கள்லாம் வந்திருக்கு. குறிப்பா வடநாட்டுல வட மாநிலங்கள்ல சில ஹிந்தி படங்கள்லாம் வந்திருக்கு. அந்த படங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த படங்கள் ஏற்படுத்த தாக்கத்தினால இந்து இஸ்லாமியர்கிட்ட பயங்கரமான ஒரு பகை உருவாக்கி இருக்குது. இரு சமூகங்களோட ஒரு வெறுப்புணர்ச்சி தூண்டி இருக்கு. அப்படி அந்த படங்கள்லாம் வெளியே அந்த படத்தை பார்த்து நம்முடைய சில நம்மளோட பாஜகவை சார்ந்த சில அரசியல் கட்சி சில தலைவர்கள் பொறுத்த வரைக்கும் பாராட்டி இருக்கிறாங்க, ரிவ்யூஸ் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது அரசியல் காரணத்துக்காண்டி அவர் சகோதரர் விஜய்க்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்காண்டி தான் இதை செஞ்சிருக்க நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட தேர்தல் நெருங்கிடுச்சு. ஒவ்வொரு கட்சியும் அதிக கூட்டணி கட்சியோட நிறைய சீட்டு வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க எவ்வளவு சீட்டு வேணும்னு எனக்கு எங்க கேள்வி யாருக்கிட்ட கேட்கணும்னா
மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தலைவர் வைகோட்டு கேட்கல, பக்கத்துல அண்ணன் மாவட்ட செயலர் இவரெல்லாம் சீனியர், இவரெல்லாம் அந்த பதில் சொல்லலாம். நான் ஒரு கத்துக்குட்டி வந்து 4 வருஷம் ஆச்சு, எல்கேஜி. இனியும் இந்த பதிலாம் நம்மளால சொல்ல முடியும். எத்தனை இது நான் சொல்லக்கூடிய உரிமை எனக்கு கிடையாது. கட்சியுடைய வெறும் முதன்மை செயலாளர் தான், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். இது சொல்லக்கூடிய உரிமையும் கிடையாது. கட்சி தலைமை முடிவெடுக்கும். கட்சி தலைமையோ கூட்டணி தலைமை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவங்க சேர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. அப்படியே ஒருவேளை வந்து வாங்கி இருந்தாங்க வந்து ஏற்கனவே வந்து வேற சின்னத்துல ஏங்க நீங்க ஓட்டு போட்டு தீப்பெட்டி பறந்துட்டீங்க. சீப்பட்டி அது எல்லாமே இப்ப நான் நிற்கும் போது அந்த சூழ்நிலையில அந்த உணர்வுகளின் வெளிப்பாடு. நான் முடிவு எடுத்தேன். நான் அதை கூட வந்து சில பேர் விமர்சிக்கலாம். இவர் முடிவு எடுக்கலாம், தலைமை கட்சி தலைமையில முடிவு எடுத்திருக்கணும். அன்னைக்கு அந்த ஒரு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு முடிவுங்கிறது கட்சி தலைமை தான் முடிவு எடுக்க முடியும். கூட்டணி தலைமையோட பேசிட்டு ஒரு சுமூகமான ஒரு முடிவு எடுப்பாங்க. என்ன நம்புறோம் நாங்க. அவர் வந்து கமலஹாசன் வந்து டாக்டர் அதே மாதிரி அதை நீங்க அண்ணன் கமலஹாசன் முடிவெடுத்து அது கட்சியோட தலைவர் முடிவெடுக்கிறாரு. மதிமுக படி இந்த கட்சியோட தலைவர் யாரு? தலைவர் வைகோ. அவர் தான் முடிவெடுப்பாரு. நான் அதிக பிரச்சனை சொல்லி அடுத்து காரணம் என்ன வசம் வாங்குறதுக்கா தயவுசெய்து ஆள விடுங்க. நன்றி. தேர்தல் வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றல் சொல்லி போறாங்க. குறிப்பா அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் தொடர்ந்து போராட்டத்தில் கோரிக்கை நிறைவேற்றப்படுது. அவங்க கோரிக்கைகள் வந்து சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததுக்கு சில என்ன காரணங்களுக்கு நம்முடைய துறை சார்ந்த அமைச்சர்களும் மாண்பு முதலமைச்சரான தளபதியை விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் பொறுத்த வரைக்கும் சில இதெல்லாம் பரிசீலனை இருக்கு. தேர்தல் அறிவிப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா செய்வாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேர்தலுக்கு கிடையாது, நிதி பற்றாக்குறையினால சில விஷயம் முக்காசி விஷயம் செய்யாத விஷயங்கள் செய்ய முடியாத சில நிறைவேற்ற முடியாத சில வாக்குறுதி எதனாலங்கிறது நிதி பற்றாக்குறைங்கிறது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அது முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, துறை சார்ந்த அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த சில முடியாத விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் அதுலயே சிலது செய்ய முடியுமா? இப்ப பேச்சுவார்த்தை உங்களுக்கே தெரியும், 2 மாசம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. சிலது முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, சிலது பொறுத்த வரைக்கும் முயற்சி செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லது நடக்கணும் எதிர்பார்க்கலாம்.